ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 1 கிலோமீட்டரில் பார்த்துருப்போம், ஈவன் 2-3 கிலோமீட்டர் கூட பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஜிஎஸ்டி ரோட்டுக்கு மேலேயே உங்களோட லேண்டோ வீடை கிடைக்க நம்ப முடியுதா? இந்த சைட்டில் நீங்கள் லேண்டோ வீடை வாங்கினா கண்டிப்பாக அது சாத்தியம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க 50 ஏக்கர் மெகா கேரட் கமிட்டி ப்ராஜெக்ட் கொட்டனாப்புலவே டிமார்ட் இருக்கு, ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் இருக்கு, பக்கத்திலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு, ட்ரெண்ட்ஸ் இருக்கு. என்ன வேணும் சார் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. ஏன்னா நம்ம சைட் ஜிஎஸ்டி ஆன் ரோட் மேல இருக்கு. பாத்துறலாமா இந்த சைட்டை? வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இந்த ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி போற புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்க பார்வை வரும். அது மூலமா பெஸ்டான ப்ராப்பர்ட்டி தேடி பிடிச்சு உங்களால வாங்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஜிஎஸ்டி ரோடு. இந்த ரோட்டு மேல ஒரு சைட், அதுவும் அஃபோர்டபிள் ரேட்ல லேண்டும் வீடுகளும் இங்க சேலுக்கு இருக்கு. இது டவுன்ஷிப் அப்படின்னு தான் சொல்லணும். உள்ள அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பிரம்மாண்டமா விசாலமா இருக்கு. உள்ள 60 அடி 40 அடி 30 அடி ரோடுகள், உள்ள ஃபுல்லா கிரீனியா வேற லெவலுக்கு இருக்குங்க. இந்த டவுன்ஷிப் உள்ள கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேல இருந்தாங்க. வேற லெவல் ஃபீலிங் அது. உள்ள குறைஞ்சபட்சம் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்குதுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இத்தனை வீடுகளும் பக்கத்துல அபார்ட்மெண்ட் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த சைட்டுக்குள்ள இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எல்லா வீடுகளுக்குள்ளேயும் ஆளுங்க வசிக்கிறாங்க மக்களே. இந்த சைட் எப்படின்னா டோட்டலா 50 ஏக்கர் போட்டிருக்காங்க. 14 ஏக்கர்ல கிட்டத்தட்ட மோர் தென் 300 பிளாட்டுகளுக்கு மேல வித்து தலியாச்சு. அதுல எல்லா வீடுகளும் கட்ட ஆரம்பிச்சாச்சு. அடுத்து 36 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்காங்க. டோட்டலா 554 பிளாட்டுகள். ஆனா இப்போ அவைலபிள் வெறும் 130 பிளாட்டுகள் மட்டுமே. உள்ள பெரிய பார்க் ஏரியா இருக்கு. பார்க்னா சும்மா நானும் கொடுக்குறேன் கொஞ்சோண்டுலாம் இல்ல, கிட்டத்தட்ட மோர் தென் 50 சென்ட்டுக்கு மேல இந்த பார்க் ஏரியா இருக்கு. உள்ள டெவலப்மெண்ட்லாம் வேற லெவலுக்கு இருக்கு. பார்க் ஏரியா, ஷட்டில் கார் கோர்ட்டு, பேட்மிண்டன் கோர்ட்டு, பாஸ்கெட் பால் கோர்ட்டு, இது எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க மக்களே. உள்ள 24/7 செக்யூரிட்டி, சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப், 360 டிகிரி கேமரான்ட்டு எல்லா வசதிகளும் இருக்கு. எங்க இந்த சைட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செங்கல்பட்டுல ரொம்ப தூரம்லாம் இல்ல, ஆன் ரோட்டு மேல, ஆன் ஜிஎஸ்டி ரோட்டு மேலே இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த செங்கல்பட்டு டோல்ல இருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் தான். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டிப்போ அப்படின்ட்டு எல்லாமே வெறும் 2 கிலோமீட்டர் தான். சைட்டை விட்டு சும்மா வெளியே வந்தாலே உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடுங்க. இதை விட ஒரு பிரைம் ஏரியால ஒரு சைட் இருக்க முடியுமா? சாத்தியமா? இல்லவே இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. எங்கேயோ பாருங்க, சைட்டை விட்டு வெளியே வரும், கேட்டை தாண்டா உங்களுக்கு இருக்கிறது ஜிஎஸ்டி ரோடு. இங்க ஃபேமஸான ஐயப்பன் கோவில் ஒன்று இருக்குங்க. செங்கல்பட்டுல டோல்கேட் தாண்டோடனே ஒரு ஐயப்பன் கோயில் வரும். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, செங்கல்பட்டு பஸ் டிப்போல இருந்தோம், ரயில்வே ஸ்டேஷன் இருந்தோம், கரெக்டா 2வது கிலோமீட்டர்ல நம்ம சைட் அப்படின்னுட்டு. அதே மாதிரி நம்ம செங்கல்பட்டு நியூ கலெக்டர் ஆஃபீஸ் அண்ட் செங்கல்பட்டு ஜிஹெச், இது ரெண்டுத்துல இருந்தும் கூட நம்ம சைட் வேற ஒரு 2.5 கிலோமீட்டர் மட்டும் தான். கேளுங்க, இது எல்லாமே நம்ம சைட்டை தாண்டி வரும். ஓகேவா? எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சைட் ஆன் ஜிஎஸ்டி ரோட்டு மேல உங்களால பார்க்க முடியும். டோலை தாண்டிங்கன்னா ஆன் ரோட்டு மேலேயே இந்த டவுன்ஷிப் இருக்குது. இது ஒரு ஹிடன் கேட்டட் கம்யூனிட்டி தாங்க நான் சொல்லணும். இந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இவ்வளோ மெயின் ஏரியாவில் ஒரு கம்யூனிட்டி இத்தனை நாளா ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கொண்டு வராம போயிட்டுன்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப லேட்டா கொண்டு வந்துட்டேன், வெரி சாரி. ஆனா செம்ம பிரீமியம் கேட் கம்யூனிட்டி ஆன் ஜிஎஸ்டி ரோட்டு மேல, மிஸ் பண்ணாதீங்க மக்களே. இப்போ டோட்டலா இருக்கிறது வெறும் 130 பிளாட்டுகள் மட்டுமே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 300-400 பேருக்கு மேல ஆல்ரெடி ப்ரீவியஸாவே வாங்கியிருக்காங்க. இப்போ இருக்க 130 பிளாட்டுகள்ல ஸ்டார்ட் ஃப்ரம் 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க உங்களுக்கு பிளாட்டுகள் இருக்கு. இத்தனை வீடுகளுக்கு மத்தியில தான் இப்போ இருக்க பிளாட்டுகள் அவைலபிள். எல்லா சைஸ்லயும் பிளாட்டுகள் இருக்கு. 40 அடி 30 அடி ரோடுகளுக்கு மேலாம் இப்போதைக்கு கூட உங்களுக்கு பிளாட்டுகள் அவைலபிள். டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவோட தான் இந்த ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க. பார்க்குறீங்களா நீங்க? இது ஒரு அபார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம சைட்டுக்குள்ள தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது டவுன் வில்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலயுமே ஆளுங்க வசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூல் இங்க ரொம்ப ஃபேமஸ். நம்ம சைட்ல இருந்து கரெக்டா வெறும் 1 கிலோமீட்டர். அப்புறம் பக்கத்திலே எஸ்டிஏ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, பிரசன்ன வித்யா மந்திர் ஸ்கூலு அண்ட் வித்யாசாகர் காலேஜ். இந்த ஜோன்ல இது எல்லாமே நல்ல பிராண்டடான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மக்களே சைட் நல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்க உங்களுக்கு பிளாட்டுக்கு 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கிடைக்குதுன்னு. ஓகேங்களா? டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ் தான் இங்க பிளாட்டுகள் இருக்கு. பிளாட்டுக்கு வெறும் 20 லட்ச ரூபாய் இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வெறும் 35 லேக்ல இருந்து கட்டியும் தராங்க மக்களே. இங்க பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன தெரியுமா? வெறும் 2750 rupees per ஸ்கொயர் ஃபீட். இது சீக்கிரமே ரிவைஸ் பண்ண போறாங்களாம். ஏன்னா உள்ளுக்குள்ள டெவலப்மெண்ட் வர வீடுகள் வர ஏரியா நல்லா டெவலப் ஆக ரேட்டுமே அப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ரேட்டுக்கு ஜிஎஸ்டி ரோட்டு மேல எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டெவலப்மெண்ட்டோட ஒரு டவுன்ஷிப் பார்க்க முடியாது. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பாருங்களேன், பிளாட்டுக்கு பிளாட்டு உங்களுக்கு மாமரம் வச்சு கொடுக்குறாங்க. முக்கியமாக இங்கே ரெயின் வாட்டர் ட்ரெயின்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நிறைய டவுன்ஷிப்பில் இதை பார்க்க முடியாது. 50 ஏக்கர் ஃபுல்லாக கவர் பண்ணி ரெயின் வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இவங்க கொடுத்த ரோட்டில் எங்கேயுமே நல்ல பேட்ச் ஒர்க்கே பார்க்க முடியல. அவ்வளோ க்ளீனாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வீடு வரப்போகுது, போர் போட்டிருக்காங்க, பக்கத்தில் கொட்டா போட்டிருக்காங்க பாருங்க. இது மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 பிளாட்டுகளில் போர் போட்டிருந்தாங்க. அது ஒரு போர் இருக்கு பாருங்க.
அப்படியே ரைட் சைடு திருப்பினா இங்கே ஒரு போர்டு இருக்கு பாருங்க. என்ன கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு 6 மாசத்துல குறைஞ்சபட்சம் இன்னொரு 20 வீடுகள் உள்ள பார்க்க முடியும் போல இருக்கு. அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள ஆரம்பிக்க போறாங்க. ஆல்ரெடியே உள்ள ஒரு 20-30 வீடுகளுக்கு மேல உள்ள பார்க்க முடியுது. சரி சார், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, சைட் நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, வீடுங்க இவ்வளவு இருக்கு, ரேட் ஆவரேஜா இருக்கு, நான் வாங்குறேன், ஓகே ஃபைன். இங்க என்ன சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குன்னு கேட்டா நான் இதுதான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம், செங்கல்பட்டு அப் டு சிட்டி லிமிட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அடுத்த ஒரு 2 இயர்க்குள்ள அதிகபட்சம் அது நடந்துரும். ரெண்டாவது, தாம்பரம் அப் டு செங்கல்பட்டு வரைக்கும் எலிவேட்டட் ஹைவேஸ். மூணாவது விஷயம், செங்கல்பட்டு எழுத்துல சிங்கப்பெருமாள் கோயில் வழியா உங்களுக்கு காட்டுப்பள்ளி அதானி போர்ட் வரைக்கும் சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட் ஒன்று கட்ட போறாங்க. இது வழியா போனா நார்த் மெட்ராஸை ரொம்ப ஈஸி ஆக்சஸ் பண்ணலாம். அதிகபட்சம் அடுத்த 1 ஹவர்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் சிட்டிக்குள்ள போது போனா. ஆனா சிபிஆர்ஆர் மூலமா போனா ரொம்ப சீக்கிரம் ரீச் ஆயிட முடியும். சோ இதான் வச்சு தான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க செங்கல்பட்டை வாங்கி போடலாம் மக்களே. நின்னு பாக்குறோம் சைட்ல இருந்து தெரியுது பாருங்க, ஜிஎஸ்டி ரோடு வண்டி கிராஸ் ஆகுது. இதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? உடனே ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பிளாட் 20 lakhsல இருந்து இண்டிவிஜுவல்ஸ் ஜஸ்ட் 35 lakhல இருந்து. சி ப்ரோஸ் கார்டன் சிட்டி அவங்க நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துங்க. அவங்களே டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. நோ கமிஷன், டைரக்டா தான் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க. கால் பண்ணுங்க, சைட் விசிட் ஃப்ரீ தான். வீடு தேடி கேப் வரும், கேப்ல ஏறுங்க, டைரக்டா வந்து விசிட் பாருங்க. கண்டிப்பா பிளாட் பிடிச்சிச்சுன்னா யோசிக்காம புக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போடுங்க. ஜிஎஸ்டி ரோட் மேலே லேண்ட் வேணும், வீடு வேணும்னு சொல்லிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from உங்கள் ஜிஎஸ்.